வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி 66வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இன்று அதாவது சனிக்கிழமை பிரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்கள் முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. இருந்தாலும் கூட நான் இரண்டாவதாக வார பேட்டனை வைத்து கொடுத்த எண்களில் இந்த 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரும் சொல்லியிருந்த நண்பர்களே. இரண்டாவது கணிக்கும் போது அதாவது போன வாரமும் இந்த வாரமும் சி போர்டு மேட்ச் ஆகிட்டே வருது. அப்போ சி போர்டு 8 வரலாம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த இதில் 8 மட்டும் சி போர்டு இப்போ சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி எந்த எண்களும் சரியாக வரவில்லை. இதற்கு காரணம் உண்டு நண்பர்களே. அதாவது முதல் நாள் ரிசல்ட்டும் இரண்டாவது நாள் ரிசல்ட்டும் ஒன்றுதான் நண்பர்களே. இப்படி வரும்போது நமது பிரிடிக்ஷன் கணிப்புகள் உதை வாங்குவது இயல்புதான் நண்பர்களே. எல்லாமே ஒரே நம்பராக தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த 8க்கு 8 இங்க இருக்கு. இந்த 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 3 எண்களும் இந்த பக்கம் வந்திருக்கு நண்பர்களே. புதிதாக அவர்கள் எந்த எண்களையும் பயன்படுத்தவில்லை. இது போன்ற ஆட்டங்கள் எப்போதாவது ஒரு முறை வருவது உண்டு நண்பர்களே. அனைத்துமே 2 ஆட்டங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இந்த 8க்கு இந்த 8, இந்த 7க்கு 7, இந்த 2க்கு 2, இந்த 7க்கு இங்கே அதனுடைய எதிரி எண் 2. ஆக மொத்தம் இந்த 2 ஆட்டங்களும் எந்த வேறுபாடுமின்றி ஒரே விதமாக வந்திருக்கிறது நண்பர்களே. அடுத்ததா இந்த அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை நண்பர்களே. இது 8 மணிக்கு ரிசல்ட் இந்த 129ன்னு வந்திருந்தது நண்பர்களே. இதில் நான் இந்த ஏ போர்டையும் இந்த 2 எண்களையும் சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. இந்த சி போர்டு சரியாக வராத காரணத்தினால் இதிலும் 3D பாஸ் ஆவது தவறிவிட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளைய ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வீடியோக்களில் நான் இது குறிப்பிட்டிருப்பேன். ஒரே மாதிரியான இறங்கு வரு ஆட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று. அது எப்படி என்பதை பார்ப்போம். இங்கு பாருங்க நண்பர்களே, கட்டத்துக்குள்ள அப்படியே 3 எண்களும் இருக்கிறது நண்பர்களே. இந்த இடத்து நம்பரும் இந்த இடத்து நம்பரும் ஒரே மாதிரியே இருக்கு. அதே மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு கட்டம் வாய்ந்தோம்னா இதுக்குள்ள இருக்கிற நம்பர் அப்படியே வந்திருக்கு நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற நம்பர்களை பார்த்தோம்னாலும் அதே மாதிரி வந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நண்பர்களே. இப்போ அடுத்தடுத்த அதாவது இந்த ஒரு இறங்கு வரிசை மாதிரி இங்க இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் நண்பர்களே. இந்த இடத்துல நம்ம இந்த 014 அப்படிங்கிற நம்பரை இதே மாதிரி வச்சு விளையாண்டு பார்க்கலாம் என்ற ஒரு ஐடியா இருக்கிறது நண்பர்களே. இது மிகவும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிடும். இது அடுத்தது இது 2, அடுத்தது இது 3. இதில் உள்ள எண்கள் எல்லாம் போன வாரம் என்னமோ அதே தான் அடுத்த வாரத்திலையும் விளையாண்டுருக்காங்க. 778, 773, 649, 699,
இங்க பாத்தீங்கன்னா 487 இது கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி திரும்பி இருக்கு நண்பர்களே. ஆக மொத்தம் இருப்பினும் ஒரே மாதிரி எண் தான். அதனால வந்து இந்த இடத்துக்கு நாம இந்த 014 அப்படிங்கிற நம்பரையே பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இந்த எண்ணுக்கு நாளை அதிக வாய்ப்பு இருக்கும் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த சி போர்டில் இந்த இடத்துல நம்ம 4 வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு 4 கூட நாம் பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. அது எப்படி என்றால், இங்க இதுல இருந்து பாருங்க 4 ரிப்பீட் வந்திருக்கு. இங்க 7க்கு 7, அதாவது இன்று சனிக்கிழமைக்கு இந்த 8 இருக்குன்னு சொல்லி நான் ரெண்டாவது ஒரு நம்பர் குறிப்பிட்டிருந்தேன் நண்பர்களே. அந்த இதுல பாருங்க 8க்கு 8 வந்திருக்கா. இது தொடர்ச்சியா ஸ்டாப் ஆகாம வந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம நாளைக்கு வந்து இந்த 4க்கு இந்த 4 வருதுன்னு வச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ சி போர்டு 4க்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இந்த ஆட்டங்கள் இதில் இருந்து ஒரே மாதிரியாக வரும் காரணத்தினால் அந்த 014 என்ற எண்ணை அப்படியே வைத்து விளையாடலாம் என்றுதான் தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ நம்ம 014ங்கிற நம்பரை 4 நம்ம மாத்தி வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, 014 019 064 069 இப்படி 4 எண்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் போன வாரம் விளையாடப்பட்ட எண் தான் இது. அவற்றை 4ஆக மாற்றி விளையாண்டு பார்ப்பது சரி என்றே மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அதே மாதிரி 4Dக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபோர்டியில் வந்து இங்கிருந்து வருது. இந்த இதில் பாருங்க 4 நம்பர் அப்படியே வந்திருக்கு. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டி போர்டு முதல் எண் மாறி வந்திருக்கு. மற்ற ஏபிசி வந்து சரியா இருக்கு. இதில் பாருங்க 4 நம்பரும் அப்படியே தான் இருக்கு. 9778 9773. ஆகவே அதனால வந்து நாளையும் இந்த 4 எண்களும் அப்படியே வரும் என்றே நம்புவோம் நண்பர்களே. இந்த பாக்ஸில் வந்து இந்த 4 நம்பரும் அப்படியே வரும்னு நம்ம ஐடியா பண்ணிக்குவோம் நண்பர்களே. அப்போ வந்து 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, இந்த இடத்துல 30ங்கிற நம்பரை வந்து நம்ம அப்படியே வச்சுக்குவோம். 30 14 30 19 30 64 30 69 இந்த 4 எண்களையும் நாளை ப்ரிடிக்ஷனாக வைத்து விளையாடுவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அதே போன்று 3Dக்கு வந்து 014 019 064 069 இந்த 4 எண்களில் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. இது முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்தது சிங்கிள் போர்டுகளுக்கு இதில் உள்ள எண்களையே அப்படி சிங்கிள் போர்டுகளுக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி ஏசி பிசிக்கும் இவற்றில் உள்ளவாறே பயன்படுத்தலாம் நண்பர்களே. இப்போ டி போர்டு 3, அதன் எதிர் எண் 8. ஏ போர்டு 0 அல்லது அதன் எதிர் எண் 5. பி போர்டு 1 அல்லது 6. சி போர்டு 4 அல்லது 9. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே.
இது 100% எந்த உத்தரவாதமும் இல்லை நண்பர்களே. இதற்கு முன்பு இப்படித்தான் விளையாண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாள் இதே போன்று வருமா என்பதுதான் என்ற எண்ணத்தில் தான் இந்த எண்களை எடுத்திருக்கிறோம். பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே, ஒன்றும் தவறு இல்லை. அடுத்தது இத்துடன் பிரிடிக்ஷனை நிறுத்திக் கொள்ளலாம் என்றுதான் தோன்றுகிறது. இருப்பினும் நண்பர்களே, நாம் வழக்கமாக பார்க்கும் முறை ஒன்று உள்ளது. அதில் என்ன எண் கிடைக்கிறது என்பதையும் ஒரு முறை பார்த்து விடுவதுதான் சரியாக இருக்கும் நண்பர்களே. இது போன்ற ஆட்டங்கள் நமது பார்வைக்கு வருடத்தில் ஒரு முறை ஏதேனும் தென்படும் நண்பர்களே. இப்போ நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் எடுத்தோமோ அந்த மாதிரி ஆட்டம் வந்து எல்லா டைமும் கண்ணில் படாது, அந்த மாதிரி வராது. ஏதோ ஒரு சில டைம்ல வரும். நமக்கான நாள் நாளையாக இருந்தால் இது நிச்சயம் இவற்றிலிருந்து ஒரு எண்ணை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து நம்ம வழக்கமா எப்பயும் பார்க்குற மாதிரி பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டில் இப்போ சமீபத்திய 2 ஆட்டங்களும் இருப்பதை பார்க்க முடிந்தது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 727, 228 இந்த 28ங்கிற நம்பர் தொடர்ச்சியா நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். 78 இது மாதிரி நிறைய இடத்துல விளையாண்டுட்டு தான் இருக்கிறது. அங்க பாருங்க 73 இன்று விளையாடப்பட்ட எண்ணும் இதுவும் ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 700 இங்க 27, 28 இந்த மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது 2022வது வருஷத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. இந்த பிசி ஆட்டங்கள் பொருத்தமாக இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து கூட நாம் 4 எண்களை எடுக்க இயலும் நண்பர்களே. இது இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய எண்கள் வந்து நாம் தினசரி பயன்படுத்தும் முறை. வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். இது 2022ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதுல நவம்பர் மாதத்தில் தான் ஒரு இடத்தில் அந்த எண்களை என்னால் பார்க்க முடிந்தது. நவம்பர் மாதம் இங்கேதான் இருக்கு. (472, 478) அதுக்கு கீழே பாருங்க நண்பர்களே 997. இங்க வந்து இப்ப கடைசியா விளையாண்ட ஆட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 727. அதுக்கு கீழே வந்து இன்னைக்கு 228ன்னு வந்திருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க இந்த 27க்கு இங்க 72ன்னு இருக்கு. இந்த 78க்கு இங்க 28ன்னு இருக்கு. ஆகவே பிசி எண்கள் மிகச் சரியாக பொருந்தி வருகிறது நண்பர்களே. அதனால் அதற்கு அடுத்த ஆட்டமான இந்த 497ங்கிற நம்பர்ல நம்ம பிசி எண்ணாக வந்து 97ஐ மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அப்போ பிசி எண்கள் பிசி நம்பர் வந்து 97. இதை 4ஆக மாற்றும்போது 97, 92, 42 47 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த எண்களை பிசி எண்களாக சமுர்தி லாட்டரிக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து நம்ம இந்த எண்களுக்கு 4Dக்கு என்ன பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால், போர்டிக்கு வந்து இங்க 7க்கு 7, இங்க 2க்கு 2ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2க்கு 2, இந்த 2க்கு இங்க 2 வரும் என்று வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போ வந்து நாளைக்கு வந்து முதல் 2 எண்கள் 22 என்று பயன்படுத்தினால் 22, 97, 22, 42, 22, 92, 22, 97
97 ஆல்ரெடி வந்து விட்டது. 47 22 47 இந்த 4 எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது எப்பொழுதும் நாம் வழக்கமாக பார்க்கும் முறை. முன்பு குறிப்பிட்டது வந்து இந்த வார பேட்டர்னில் ஒரு ஆட்டங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஆட்டங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க இரண்டுமே ஒரு யூகம்தான் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். இந்த 2 கணக்குகளில் உங்கள் மனதிற்கு எது சரி எனப்படுகிறதோ அதை மட்டுமே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இல்லை இரண்டுமே சரி எனப்படும் பட்சத்தில் இரண்டையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. இதே போன்று இந்த கணக்கு பிரகாரம் வந்து 3Dக்கு வந்து 297 242 292 247 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிங்கிள் போர்டுகளுக்கும் இதில் உள்ள மாதிரியே பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு ஏடி இதில் உங்களுக்கு எந்த எண்ணாவது சரியில்லை என்று மனதிற்கு பட்டால் நீங்கள் மாற்றி கூட பயன்படுத்துவது சரிதான் நண்பர்களே. அது உங்கள் விருப்பம். இல்லை இதையே முழுதாக பயன்படுத்தினாலும் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. இதுவே சமுதி லாட்டரிக்கான என்னுடைய ப்ரிடிக்ஷன். மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. கணிப்பு என்பது எதிர்பார்ப்புகள் மட்டுமே நண்பர்களே. எல்லா நாளும் சரியான எண்களை எல்லோராலும் கணித்து விட முடியாது. நான் உட்பட அனைத்து கணிப்புகளுமே குருவி அமர பனங்காய் விழுந்த கதைதான் நண்பர்களே. தயவு செய்து யாரிடமும் பணம் கட்டி நம்பர் பெறும் வழக்கத்தை கைவிடுங்கள் நண்பர்களே. பணம் பெற்றுக்கொண்டு ஒருவன் எண்களை கொடுக்கிறான் என்றால் அது முழுக்க முழுக்க மோசடியாகத்தான் இருக்கும். யாருக்குமே நாளை இந்த எண் தான் வரும் என்று உறுதியாக சொல்லவும் முடியாது. யாருக்குமே தெரியாது நண்பர்களே. அப்படி அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களே இதை பயன்படுத்தி பெரும் செல்வத்தை சேர்த்துக் கொள்ளலாம் அல்லவா? நம்மிடம் ஏன் காசை பெற்றுக்கொண்டு எண்களை தருகிறேன் என்று கூறப் போகிறார்கள்? சரி நண்பர்களே, மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.